ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம சாப்டர் 3 பில், ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் லேர்னிங் அப்ஜெக்டிவ் என்னன்னா, டு பிரிப்பேர் அ பில் அண்ட் வெரிஃபை த பில் அமௌண்ட். ஸோ பில்லுனா என்னன்னு பார்த்துடலாம். பில்லுனா என்னன்னு வேற கலர். பில்லுனா என்னன்னு பார்த்துருவோம். ஸோ பில்னா என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பில்லுனா என்னன்னு பார்த்துடலாம். டு கால்குலேட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ ப்ராஃபிட்னா என்ன, லாஸ்னா என்னன்னு பார்த்துருவோம். டு கால்குலேட் சிபி, காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ், மார்க் பிரைஸ். மார்க் பிரைஸை டேக் பிரைஸ்னு கூட சொல்லுவாங்க. டேக் பிரைஸ், அப்புறம் டிஸ்கவுண்ட் ஃபைனலா. டிஸ்கவுண்ட்னா என்னன்னு பார்த்துருவோம். ஸோ இதெல்லாம் தான் இந்த சாப்டர்ல கற்றுக்க போகிறோம். நான் கீழே வந்துடுறேன். இன்ட்ரோ. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆஸ் எவ்ரி ஒன் கேனாட் ப்ரொடியூஸ் ஈச் அண்ட் எவ்ரி கமாடிட்டி தட் ஹி ஆர் ஷி யூசஸ் இன் டே டு டே லைஃப், ஒன் ஹேஸ் டு பை தம் ஃப்ரம் கம்பெனிஸ், ஃபர்ம், ஸ்டோர்ஸ், ஷாப்ஸ் ஆர் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ நம்மளால நமக்கு தேவையான எல்லா ஐட்டம் நம்மளாலே ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியாது. வி கேனாட் பி செல்ஃப் ரிலையன்ட். வி ஆர் நாட் செல்ஃப் ரிலையன்ட். வி டிபெண்ட் ஆன் அதர் ஹியூமன்ஸ். வி ஆர் நாட் செல்ஃப் ரிலையன்ட். நிறைய விஷயத்துல இந்த மாதிரி, அதுவும் முக்கியமா இந்த மாதிரி கமாடிட்டிஸ்ல நம்மளால we are not self reliant, we depend on or else we rely on other humans. நம்ம அடுத்தவங்களை நம்பி தான் இருக்கோம் நிறைய விஷயத்துல. இப்போ சொசைட்டில வாழ்றதே அதை பொறுத்து தான் இருக்கு. இல்லை நம்ம காட்டுல போய் வாழ்ந்துடலாம். காட்டுல போய் வாழ்ந்தா நம்மளே நமக்கு தேவையான எல்லா ஃபுட்டையும் சேகரிச்சுக்கலாம், ஒரு கோக்குள்ள இருந்துக்கலாம், அந்த மாதிரி சொல்றாங்க. பட் நம்ம இந்த மாதிரி சிட்டில இருக்கும் போதோ இல்ல வில்லேஜ்ல இருக்கும் போதோ இல்ல ஜென்ரலா சொசைட்டில இருக்கும் போது we rely on other humans, we are not self reliant. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன் ஆல் தீஸ் ஆக்டிவிட்டிஸ் பிசினஸ் டேக்ஸ் பிளேஸ். ஸோ இந்த இடத்துல தான் பிசினஸ்னு ஒரு விஷயம் வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம இன்னொருத்தனை ரிலே பண்ணும் போது தான் பிசினஸ்ன்ற ஒரு விஷயம் நடக்குது. when we rely on other humans, business takes place. So business is an organized effort of individuals to produce and sell the commodities that satisfies the needs of society. அவ்வளவுதான். ஸோ பிசினஸ் வந்து இட் சாட்டிஸ்ஃபைஸ் த நீட்ஸ் ஆஃப் சொசைட்டி. எவ்ரி பிசினஸ் இன்வால்வ்ஸ் பில்ஸ், ப்ராஃபிட்ஸ், லாஸ். ஸோ இதை பத்தி நம்ம கத்துக்க போறோம் இந்த சாப்டர்ல. In this chapter, we are going to learn about the bills that we come across in everyday life. Also, we will learn about profit and loss in a transaction of business. அவ்வளவுதான். ஸோ இதான் பேசிக் இன்ட்ரோ. ஸோ இப்போ அடுத்த ஸ்லைட் போயிடலாம். பில்னா என்ன ஃபர்ஸ்ட். இதில் அவன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். ஸோ என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான்னா, கோத்தை இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் டேர்ம் 2 ஸ்டடீஸ் இன் ஹர் ஸ்கூல். ஹர் மதர் யூஸ் கோத்தை 300 கொடுக்குறாங்க டு பர்ச்சேஸ் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் லைக் நோட் புக், பென், பென்சில், ஜாமெட்ரி பாக்ஸ் எக்ஸெட்ரா. கோத்தை பர்ச்சேஸ் சம் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் அண்ட் brought home the following bill. இதான் அவளோட பில்லு. ஸோ பேசிக்கா அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 4 ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கா. அதான் 4 ஐட்டம் இல்லை, ஆக்சுவலாக 5 ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கா. 1, 2, 3, 4, 5. ஃபர்ஸ்ட் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான்னா, ஒரு ரூல்டு நோட் புக். 3 ரூல்டு நோட் புக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கா. 3 ஒரு நோட் புக்கோட விலை 21 rupees. ஸோ 21 into 3 gives you 63 rupees. ஸோ இதை அழிச்சிடுறேன், தேவையில்லை இதெல்லாம். ஸோ இதை அழிச்சிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தது பார்க்கலாம். அப்புறம் ரெண்டாவது ஐட்டம் என்னன்னா, இங்க் பென். 2 இங்க் பென் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கா. ஒரு இங்க் பென்னோட விலை 35 ரூபா. அப்ப 2 இங்க் பென்னோட விலை எவ்வளவு ரூபா, 70 ரூபா. மூணாவது ஐட்டம் என்னன்னா, ஒரு பென்சில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கா. ஒரு பென்சில், பேசிக்கா ஐட்டம் பேர் பென்சில். 2 பென்சில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கா. ஒரு பென்சிலோட ரேட் வந்து 15 rupees. அப்ப 2 பென்சிலோட ரேட்டு 30 ரூபா. அப்புறம் எரேசர், ஒரு எரேசர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கா. ஒரு எரேசரோட ரேட்டு 5 ரூபா. மொத்தம் 5 ரூபா தான். ஜாமெட்ரி பாக்ஸும் 1 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கா. ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் விலை 52 ரூபா. டோட்டல் அமௌண்ட் 52 ரூபா. இதெல்லாம் கூட்டினா உங்களுக்கு டோட்டல் பில் கிடைச்சிடும். ஸோ இதான் டோட்டல் பில். டோட்டல் பில். ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ இதான் பேசிக்கா. இது கடை பேரு. இது வந்து கடை பேரு. இது டேட்டு, என்னைக்கு வாங்கினான்ற டேட்டு. இது பில் நம்பர். ஓகேவா? இதெல்லாம் தான் பேசிக் ஐடியா. ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃப்ரம் த அபவ் பில் கோத்தை அண்டர்ஸ்டாண்ட்ஸ் த பில் ஹேஸ் த ஃபாலோயிங் டீடைல்ஸ். நேம் ஆஃப் த ஷாப் கொடுத்துட்டான். சீரியல் நம்பர் அந்த பில் அதுவும் கொடுத்துட்டான். டேட் ஆன் விச் அதுவும் கொடுத்துட்டான், டேட்டு. லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் இதான் லிஸ்ட். காஸ்ட் ஆஃப் ஈச் ஐட்டம் இதான் ரேட்டு, அதான் ரேட்டு. டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் இங்க கொடுத்துருக்காங்க, குவான்டிட்டி 9 கொடுத்துருக்காங்க பாருங்களா. இதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ்ட் 9. அமௌண்ட் பெய்ட் ஃபார் ஈச் பர்ச்சேஸ் இது இங்க கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் பெய்ட் ஃபார் ஈச் பர்ச்சேஸ். டாக்ஸ் டீடைல்ஸ். டாக்ஸ் நம்ம இந்த சாப்டர்ல கத்துக்கவே போறது இல்லை. அடுத்த வருஷம் தான் மோஸ்ட் ப்ராபபிலி, அடுத்த வருஷம் இல்லை 8th standard தான் கத்துக்கணும் நீங்க. ஸோ அதை பத்தி கவலைப்படாதீங்க. டாக்ஸ் பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல. ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்லைட் போயிடலாம். இல்ல என்ன கொடுத்து ஃபைனலா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். ஆஃப்டர் த பர்ச்சேஸ் ஷி ஹேஸ் சம் அமௌண்ட் லெஃப்ட் வித் ஹர். ஷி வாண்ட்ஸ் டு வெரிஃபை வெதர் த எக்ஸ்பென்சஸ் மேட் பை ஹர் ஆர் கரெக்ட். ஓகே. ஸோ பில்லு கரெக்டா டேலி ஆதான்னு பார்க்கணும், அவ்வளவுதான். ஸோ பில்லு டேலி ஆதான்னு பாக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து 21 ரூபா. 21 into 3 போட்டீங்கன்னா 63 வரும். செகண்ட் ஐட்டம் 35. 35 into 2 போட்டீங்கன்னா 70. இந்த மாதிரி தான் டேலி பண்ணும். ஸோ அதான் இங்க பண்ணிருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டமோட விலை 21. 21 into 3 நோட் புக்ஸ் gives you 63. 35 into 2 gives you 70. இந்த மாதிரி எல்லாத்தையும் டேலி பண்ணி போட்டு கரெக்டா வந்துருச்சு உங்களுக்கு. 220 rupees தான் டோட்டல் பில்லு. இதுதான் டோட்டல் பில்லு.
அவ 300 rupees கொண்டு போயிருக்கா. ஸோ அப்போ ரிமைனிங் பாக்கி வந்து அவட்ட 80 rupees இருக்கணும் எக்ஸ்ட்ரா 80 rupees இருக்கும். ஏன்னா அவ 300 ரூபா கொண்டு போனான் வீட்ல இருந்து. 300 rupees வந்து அவ வீட்ல இருந்து கொண்டு போனான். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இன்னொரு கொஸ்டின் கேட்கறேன் பாருங்களேன், திங்க்னு போட்டு அதை பார்த்துடலாம். If 55 bills are produced on a day, then which information is same on all the bills? ஓகே, 55 டிஃபரெண்ட் பில்ஸ், ஆக்சுவலா 55 டிஃபரெண்ட் பில்ஸ் நான் கொடுக்கல. ஆப்வியஸா டிஃபரெண்ட் பில்ஸ் தான், அதை கொஞ்சம் யோசிக்கவே தேவையில்ல பத்தி. டிஃபரெண்ட் பில்ஸ். ஓகே, விச் இன்ஃபர்மேஷன் இஸ் சேம் ஆன் ஆல் த பில்ஸ்ன்னு கேட்குறோம். இதுவா இருக்கும், பேசிக்கா கடை பேரு, டேட்டும் நேம் ஆஃப் ஷாப்பும் தான் சேமா இருக்கும். எல்லா பில்லையும் இது ரெண்டும் காமனா இருக்கும். நேம் ஆஃப் ஷாப் இது ரெண்டும் எல்லா பில்லையும் காமனா இருக்கும். மற்ற எல்லாமே மாறும். நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் மாறும், இல்ல ரேட் ஆஃப் ஐட்டம்ஸும் மாறாது. டேட்டு, நேம் ஆஃப் ஷாப், ரேட்டும் மாறாது. ரேட் ஆஃப் ஈச் இண்டிவிஜுவல் ஐட்டம் மாறாது. ரேட்டு, டேட்டு, நேம் ஆஃப் ஷாப், அவ்வளவுதான். இதெல்லாம் தான் மாறாது. பேசிக்கா மத்த எல்லாம் மாறும்னு நினைக்கிறேன். பில்ல ஒரு தடவை பாத்துடலாமே. அவ்வளவுதான், வேற எதுவும் மாறாது. இது மூணு தான் மாறும். பேசிக் இது மூணும் மாறாது, மத்ததெல்லாம் மாறும். மத்ததெல்லாம் ஒருத்தனோட பில்லும் இன்னொருத்தனோட பில்லும் வேற வேற விஷயங்கள் மாறும். ஆனா இது மூணும் காமனா இருக்கும், எல்லாருக்குமே இது மூணும் காமனா இருக்கும். டேட்டு, ரேட்டு, டேட் ஆஃப் ஷாப், நேம் ஆஃப் ஷாப். ஓகே, இப்ப கோத்தை's father asks her some questions about the bill and Kothai answers him as follows. How many notebooks are purchased? 3 notebook, 2 ink pen, 2 pencil, ஒரு eraser, ஒரு geometry box. So what is the cost of each pen? 35 ரூபா. ஒரு காஸ்ட் வந்து 35 ரூபா. ஒரு பெண்ணோட விலை 35 ரூபா. அப்புறம் என்ன கேக்குறாங்க, what is the amount paid for pencils? பென்சிலோட விலை என்ன? பென்சில் எங்க இருக்கு, 15 ரூபா ஒரு பென்சில், 2 பென்சில் 30 ரூபா, டோட்டலா 30 ரூபா. ஸோ அதான் வாட் இஸ் த அமௌண்ட் பெய்ட் ஃபார் பென்சில்ஸ், 30 ரூபா. ஹவு மச் த ஷாப் கீப்பர் வில் கிவ் யூ பேக் இஃப் யூ கிவ் 3 currencies ஆஃப் ₹100, 80 rupees. ஸோ அவள் 100 தானே வச்சிருந்தா, 300 தானே முதல்ல எடுத்துட்டு போனா. அவங்க அம்மா 300 ரூபா தான் கொடுத்தாங்க. ஸோ அவளுக்கு ரிமைனிங் வந்து 80 rupees ஷாப் கீப்பர் திருப்பி கொடுத்துருவாரு. இப்போ அடுத்த ஸ்லைடு. இந்த எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரம்யா பர்ச்சேசஸ் சம் மேக்கப் ஐட்டம்ஸ் அண்ட் கெட்ஸ் த ஃபாலோயிங் பில், இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பில்லை படிக்க வேண்டாம், நம்ம டேரக்டா கொஸ்டின்கே போயிடலாம். Observe the bill and answer the following questions. What is the bill number? 100. 100 the bill number. So இதான் bill number. Mention the date of bill. இதான் date. 15/5/2018. How many different items were purchased? 4 different items were purchased. What is the cost of an hair clip? ஒரு hair clip ஓட காஸ்ட் என்னன்னு கேக்குறாங்க. So ரேட் எங்க, 15 ரூபா. ஒரு hair clip ஓட ரேட் வந்து 15 ரூபா, 15 rupees. What is the cost of total cost of ribbon? Okay, ஒரு ரிப்பனோட விலை வந்து 12 ரூபா பெர் மீட்டர். அவ 3 ரிப்பன் வாங்குறா. ஸோ பேசிக்கா 12 into 3 36 rupees. ஸோ டோட்டல் காஸ்ட் ஆஃப் ரிப்பன் வந்து 36. ஸோ பேசிக்கா ஒரு ரிப்பன் 12 ரூபா அந்த மாதிரி வச்சுக்கலாம். 3 ரிப்பன் வாங்குறா, 36 ரூபா, அவ்வளவுதான். ஸோ டோட்டல் காஸ்ட் ஆஃப் ரிப்பன் 36 rupees, அவ்வளவுதான். ஸோ அந்த ஆன்சர் தான் இவனுக்கு கொடுத்துருக்கான். நான் சொன்ன அதே ஆன்சர் தான். ஸோ இந்த நோட்ல வந்து ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, பேசிக்கா இந்த ஸ்டேட் ஜிஎஸ்டியும் சென்ட்ரல் ஜிஎஸ்டி பத்தி கொடுத்துருக்காங்க. அது தேவையில்லை உங்களுக்கு, என்ன படிங்க இந்த நோட்டு. ஆனா இந்த சாப்டருக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை பெருசா. பேசிக்கா நம்ம டாக்ஸை பத்தியே படிக்க போதில்லை சாப்டர்ல. ஸோ இதை நீங்க இக்னோர் பண்ணிடலாம். அடுத்தது போலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, பேசிக்கா பில்லை பத்தி பார்த்துட்டோம். அப்புறம் பில்லு, இது எல்லாமே பில்லு தான். அப்புறம் ஜென்ரல் இன்ட்ரோ பார்த்துட்டோம். ஸோ ஜென்ரல் இன்ட்ரோ ஃபார் பில், ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸ் பார்த்துட்டோம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸும் பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம இதெல்லாம் முடிச்சிருக்கோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.